பார்ட் ஒன்னில் வந்து நம்ம ஏற்கனவே காமராஜர் பற்றி முக்கால்வாசி பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1963 புவனேஸ்வர் அங்கே வந்து காங்கிரஸோட மாநாடு நடக்குது. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக வந்து நம்ம காமராஜர் வந்து அங்கே பதவி ஏற்கிறார். ஓகேங்களா? 1963 புவனேஸ்வரில் காமராஜர் வந்து தலைவராக பதவி ஏற்கிறார். ஓகேங்களா? காங்கிரஸுக்கு தலைவராக பதவி ஏற்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தலைவராக பதவியேற்று நாட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் போகிறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவங்க வந்து கட்சியில் வந்து இப்போ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா இது நடந்ததில்ல, போர் நடந்தனால வந்து கட்சியை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. கட்சி பூசல், கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து கலகம் விளைவிக்கிறவங்களாம் இருந்தாங்க. அதை பற்றி மக்கள்கிட்ட நேரடியாகவே இறங்கி விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார் நம்ம காமராஜர். ஓகேங்களா? நேரடியாகவே மக்களிடம் தொடர்பு கொண்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 1964 டெல்லியில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுக்கு வந்து தலைமை ஏற்று இவர் நடத்தினார். ஓகேங்களா? அப்போ வந்து 1963 தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 1964 வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் வந்து தலைமை தாங்கி நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். ஓகேங்களா? ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பியா இதேமாரி நாடுகள்லாம் சென்று அந்த நாட்டோட தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிறத நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம நாடு எப்படி வளரும், எப்படி வளர்க்கலாம் நம்ம நாட்டை அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு இதுமாரி நாட்டுக்கு போகிறாரு. கிழக்கு ஐரோப்பிய நாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறத பார்த்து நம்ம நாட்டை இப்படி மேலே இன்னும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாலஜியாக அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எல்லா நாட்டுக்கும் போகிறாரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. 1964 நேரு இறந்து போயிடுறாரு. 1964 நேரு இறந்து போயிடுறாரு. நேரு இறந்து போன உடனே யார் வந்து அடுத்து பிரதமராக அங்கே ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்சிக்குள்ளேயே சண்டை நடக்கும், போட்டியெலாம் நடக்கும்ல. அதே கான்செப்ட் அதே தான் அங்கே நடக்குது. 1964 நேரு இறந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து இதுமாரி பிரச்சனைலாம் நடக்குது. அப்போ நம்ம காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க எம்பிக்கள்லாம் இருப்பாங்கள்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க இருக்காங்கள்ல, அவங்கள எல்லாரையும் ஒரு ஆளாக தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. யார் தலைவராக போடலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சமரசெல்லாம் பேசி ஒரு ஆளையும் விசாரிக்கும் போது ஒரு ஆளை சொல்லுவாங்களே, இவங்க நிறைய பேர் வந்து ஒரு ஆளை பரிந்துரை செய்வாங்களே, அதேமாரி பரிந்துரை செய்யப்பட்டவர் தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி வந்து அப்போ வந்து திரும்பி பிரதமராக ஆகிறாரு. பிரதமர் ஆகினோடனே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1966 இந்திரா காந்தி வந்து பிரதமர் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, லால் பகதூர் வந்து தாஸ்காண்ட் அப்படின்ற இடத்துல இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? தாஸ்காண்ட் அப்படின்ற இடத்துல வந்து லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போயிடுறாரு. நேரு இறந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அங்கே இருக்க எம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு அமைச்சர் நம்ம காமராஜர் வந்து பேசி லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்காண்ட் அப்படின்ற இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அதுக்கு அடுத்தது வந்து திரும்பி அதே உள்கட்சி பூசல் இதெல்லாம் நடக்குது. அப்போ நம்ம காமராஜர் வந்து அங்கே உள்ளே இறங்கி இந்திரா காந்தியை தான் வந்து பிரதமராக ஆக்கணும், அவங்க நல்லா செயல்படுறாங்க, அவங்களோட அறிவுலாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி இந்திரா காந்தியை அடுத்த பிரதமராக ஆகிறார். இதனால தான் வந்து அவரை வந்து கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1966 இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறாரு. இதனாலே வந்து அங்கே இருக்க காங்கிரஸ் கட்சியில் வந்து காமராஜர் வந்து ஒரு பெருந்தலைவராக பார்க்கப்பட்டார். அப்புறம் அவர் ஒரு நல்ல உயரத்துக்கு அவரோட வச்சு பார்க்கப்பட்டார் அவர். ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காமராஜர் இறந்து போயிடுறாரு. எப்போ இறந்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 அக்டோபர் 2. காந்தி மீது அன்பு கொண்ட காமராஜர் வந்து அதே அக்டோபர், காந்தி ஜெயந்தி வருதுல, அக்டோபர் 2 1975 அன்னைக்காக தான் நம்ம காமராஜரும் இறந்து போகிறாரு. ஓகேங்களா? இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட என்ன செய்யணும்னு நினச்சிருந்தார்ல, முதலமைச்சரானப்போ என்ன செய்யணும்னு நினச்சிருந்தாரு, கொஞ்சம் சில இது செஞ்சுருந்தார். அதை மட்டும் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். 6000 பள்ளிகள் வந்து இவர் ஆட்சிக்கு வர அந்த டைமில் வந்து 6000 பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது. அந்த 6000 பள்ளிகளையும் திறக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். இவரோட டார்கெட் என்னென்னா 50,000 பள்ளிகளை திறக்கணும். 50,000 பள்ளிகளை திறக்கணும். அதுதான் வந்து நம்ம காமராஜரோட
டார்கெட்டாக இருந்தது. எதனால் வந்து 50,000 பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னா, நம்ம நாடு வந்து கல்வியில் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு சில பேர் பணம் இருக்கவங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது நம்ம மக்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நாடும் வளர்ந்துடும், நம்ம நாடும் வளர்ச்சி பெற்றுரும். அப்படின்றனால அந்த பள்ளியை திறக்கிறதுலையும் கல்வி மேலேயும் அவருக்கு அதிக நாட்டம் இருந்தது. ஓகேங்களா. அவரோட 1 மைலில் வந்து ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைலில் ஒரு நடுநிலை பள்ளியும், 5 மைலில் ஒரு உயர்நிலை பள்ளியும் ஆரம்பிக்கணுன்றது தான் அவருடைய எண்ணமாகவே இருந்தது. 1 மைலில் ஆரம்ப பள்ளி, 3 மைலில் நடுநிலை பள்ளி, 5 மைலில் உயர்நிலை பள்ளி. இதுதான் அவரோட டார்கெட்டாக இருந்தது. ஓகேங்களா. அதாவது இப்போ என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நான் வந்து நல்ல சட்டை போட்டு வருவேன். உன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கிழிஞ்சு போன சட்டை மாதிரி போட்டு வருவேன். இது எல்லாமே வந்து ஏற்றத்தாழ்வோடு பார்ப்பாங்க அப்படின்றத உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் வந்து காமராசர். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு வந்த உடனே யார் மேலே யார் கீழே அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அப்படின்றனால பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராசர். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரால் போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா காமராசர் தான். கல்வி திறந்தவர் காமராசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை யார் சொல்லியிருந்தார் அப்படின்னா பெரியார் தான் சொல்லியிருந்தார். யாரால் வந்து காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார். ஓகேங்களா. யாரால் காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்பட்டார் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா. அப்புறம் பசங்க படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் திறக்கணும். அதேமாரி புத்தகங்களுக்கு பல கிளை நூலகங்கள்லாம் லைப்ரரிலாம் இருக்குல்ல, பல கிளை நூலகங்களை வந்து திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் தான். ஓகேங்களா. இப்போ காமராசர் இறந்து போயிட்டார். 1975 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காமராசர் இறந்து போயிட்டார். அவரை சிறப்பிக்கும் விதமாக நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்ன செஞ்சுருந்தது, மாநில அரசு என்ன செஞ்சுருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசு என்ன செஞ்சுருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு காமராசர் நம்மளோட உயர அளவுக்கு ஒரு ஆள் உயர அளவுக்கு ஒரு வெண்கல சிலையை நாடாளுமன்றத்தில் காமராசருக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஆள் உயர சிலையை நாடாளுமன்றத்தில் காமராசர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு 3வது கப்பல் வாங்குது. அந்த 3வது கப்பலுக்கு தமிழ் காமராஜ் அப்படின்னு பெயர் சூட்டுறது. ஓகேங்களா. 3வதாக தமிழ்நாடு அரசு ஒரு கப்பல் வாங்குது. அந்த கப்பலுக்கு தமிழ் காமராஜ் அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. ஓகேங்களா. 1976 காமராசர் இறந்தது வந்து 1975. 76 ஒரு வருடம் கழித்து பாரத ரத்னா விருது வந்து காமராஜருக்கு கொடுக்குறாங்க. 1976 பாரத ரத்னா விருது காமராஜருக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவர் இறந்த தினத்தை தான் வந்து அவர் பிறந்த தினத்தை தான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம். ஜூலை 15. எந்த ஆண்டுலேருந்து 2006 முதல் 2006 காமராஜரோட பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. காமராஜரை சிறப்பிக்கும் விதமாக என்ன பண்ணுறோம், மதுரை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, மதுரை பல்கலைக்கழகத்தோட பேரை காமராஜ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. எப்போனா 1977 அவர் இறந்த 2வது வருடம். 1975 அவர் இறக்குறாரு. அவர் இறந்த 2வது வருடத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தை பெயர் மாற்றி காமராஜ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாங்க. ஓகேங்களா. காமராஜருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9 பெயர்கள் இருக்குது. இதில் வந்து முக்கால்வாசி பேர் எல்லாருக்கும் அதிகபட்சம் தெரிஞ்சிருக்கும். இதில் பிரஜாபந்த் மக்களின் நண்பர், இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பிரஜாபந்த் அப்படின்னா என்ன மீனிங்னா மக்களின் நண்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. முதல்ல கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராசர், கர்ம வீரர் காமராசர், தீர்க்க தரிசி காமராசர், தன்னலமற்ற வீரர், தனக்காக எதுவும் செஞ்சுக்கல அவர், அதனால் தன்னலமற்ற வீரர் காமராசர். பிரஜாபந்த் மக்களின் நண்பர் காமராசர். ஏழை பங்காளன் யாருன்னா காமராசர். கிங் மேக்கர். ஓகேங்களா. கிங் மேக்கர்னால் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் உருவாக்குனா, அதனால கிங் மேக்கர் யாருன்னா காமராசர். கல்வி கண் திறந்தவரும் காமராசர். கல்வி கண் திறந்தவர்னு யார் வந்து காமராஜர் சொல்லியிருப்பார், பெரியார் தான் காமராசர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் சொன்னோம்ல, தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா. இதுதான் காமராஜருக்கு இருக்க சிறப்பு பெயர்கள். அப்புறம் தேனாம்பேட்டையில் வந்து காமராஜ் அரங்கம், காமராஜ் பேரில் தேனாம்பேட்டையில் காமராஜ் அரங்கம் ஒன்று கட்டியிருக்காங்க. தேனாம்பேட்டையில் காமராஜ் பேரில். அடுத்தது காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் இறந்தப்போ அக்டோபர் 2
2000 அப்போ வந்து கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எங்கே கட்டியிருக்காங்கன்னா கன்னியாகுமரி. காமராஜரின் மணிமண்டபம் எங்கே உள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில் உள்ளது. எப்போ கட்டுனாங்க அப்படின்னா அவர் இறந்தது எப்போனா 2 அக்டோபரில் இறந்துருப்பார். அதே 2 அக்டோபர் 2000 அவருக்கான மணிமண்டபத்தை கன்னியாகுமரியில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. மெரினாவில் சிலை வச்சுருக்காங்க. மெரினா சாலையில் பார்த்தீங்கன்னா அங்கே காமராஜரோட சிலை இருக்கும். மெரினாவில் சிலை வச்சுருக்காங்க காமராஜருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையம் இருக்குல்ல, அதுக்கு காமராஜ் விமான நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் விமான நிலையம்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா. சென்னையிலையும் வாழ்ந்திருப்பார், விருதுநகர்லேயும் வாழ்ந்திருப்பார். அந்த 2 இல்லத்தையும் அரசுடைமையாக ஆக்கி அந்த 2 இல்லத்துக்கும் அவருடைய பெயரையே சூட்டியிருக்காங்க. அவர் நினைவாக வந்து சென்னையில் அவர் வாழ்ந்த சென்னை இல்லத்தையும் விருதுநகரில் வாழ்ந்த அவர் வீட்டையும் சென்னை வந்து அரசு வந்து அதை எடுத்து அதை அரசுடைமையை ஆக்கி அவர் பெயர்லேயே வந்து நினைவு இல்லமாக வச்சுருக்காங்க. யார் பெயரில் சென்னை மற்றும் விருதுநகரில் காமராஜர் வாழ்ந்த இல்லம் உள்ள அதாவது அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காமராஜர் பேரில் தான் அரசுடைமை ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, சென்னை மற்றும் விருதுநகர் இருக்குல்ல, அங்கே யாருடைய பெயரில் வந்து அது அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் காமராஜர் பெயர்லேயே தான் அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதுதான் காமராஜரோட கண்டென்ட். இதுதாங்க 1963 புவனேஸ்வரில் வந்து தலைவராக பதவியேற்கிறாரு. ஓகேங்களா. பதவியேற்கிறாரு. அதுக்கப்புறம் பதவி ஏற்ற உடனே அவர் வந்து காங்கிரஸ்க்கு தலைவராக பதவியேற்கிறார். பதவி ஏற்ற உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு, எல்லா நாட்டுக்கும் போகிறாரு. நாடுங்கம்னா இந்தியா நாட்டில் இருக்க எல்லா ஊருக்கும் போகிறாரு. போயிட்டு காங்கிரஸை பற்றி விரிவாக சொல்கிறாரு. உள்கட்சி பூசல் நடக்கும்ல, அதேமாரி காங்கிரஸ் பற்றி தப்பான இருக்கிற அபிப்பிராயத்தை உடைச்சி இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மக்கள்கிட்ட போய் அவரே பேசுகிறாரு. அதேமாதிரி 1964 டெல்லியில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தினவர் யாருன்னு பார்த்தோன்னா காமராஜர். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தணும், இந்தியாவுக்கு ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் சென்று அங்கே என்னென்ன நடத்துகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அதேமாரி தொழில் வளர்ச்சிக்காக அங்கே போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 1964 நேரு இறந்து போயிறாரு. நேரு இறந்து போனோடனே சென்ட்ரலில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் ஆகுதுன்னு ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும்போது அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஒரு எம்பிட்டையும் கூப்பிட்டு யாரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசி லால் பகதூர் சாஸ்திரியை தேர்வு செய்கிறாரு. லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே இவருடைய பவரை யூஸ் பண்ணி, இவரோட பவர் அப்படின்னா இவர் காங்கிரஸில் ஒரு நல்ல பதவியில் இருக்கார், காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்காரு, காங்கிரஸில் நிறைய தலைவர்களும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது இவருடைய பவர், காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்க இவருடைய பவரை யூஸ் பண்ணி இந்திரா காந்தியை வந்து 1966 இவர் பிரதமராக ஆக்குறாரு. அதனால தான் இவர் வந்து கிங் மேக்கர்னு சொல்கிறோம், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் வந்து அங்கே கட்சியில் இருக்கும்போது இவர் ஒரு பெருந்தலைவராக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது காந்தி மீது அன்பு கொண்ட அதே நாளில் தான் இவர் வந்து காந்தி மீது நல்ல அன்பு இருக்குது, அதனால தான் உப்பு சத்தியாகிரகம் இதேமாதிரி போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டார். அதே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் அக்டோபர் 2 அன்னைக்கு ஒரு உயிர் பிரிந்துடுது 1975. இவருடைய ஆசைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகள் மற்றும் இவர் செஞ்ச சில நன்மைகள் மக்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்த டைமில் வந்து 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. அந்த 6000 பள்ளிகளையும் திரும்பி திறக்க சொல்லி ஆணையிட்டர் வந்து நம்ம காமராஜர். காமராஜருடைய டார்கெட் வந்து 50,000 பள்ளிகளை திறப்பது தான் வந்து காமராஜரோட டார்கெட்டாக இருந்தது. 1 மைலில் ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைலில் ஒரு நடுநிலைப் பள்ளியும், 5 மைலில் ஒரு உயர்நிலைப் பள்ளியும் திறக்கணும் அப்படின்றது தான் இவருடைய டார்கெட்டாக இருந்தது. கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து இவரை போட்டிருந்தார். ஏன்னா நிறைய ஸ்கூல்களை திறந்தனால வந்து ஊரில் இருக்க மக்கள் பசங்கள் எல்லாரையும் படிக்க வச்சனால இவரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருந்தார். சீருடை திட்டம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா காமராஜரால். எதனால் சீருடை திட்டம் கொண்டு வந்தார்னா, பணம் இருக்கவன் நல்ல சட்டை போட்டு வருவான், பணம் இல்லாதவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு வருவான். அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கணுன்ட்டு யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். அது கொண்டு வந்தது நம்ம காமராஜர் தான். ஸ்கூல் நிறையா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து இன்னும் பள்ளி புத்தகங்கள் இல்லாமல் வெளி அனுபவங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால பல கிளை நூலகத்தை உருவாக்குனார் காமராஜர். காமராஜர் இறந்ததுக்கப்புறம் அவரை சிறப்பிக்கும் விதமாக நம்ம தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் அவருக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா,
இவருக்கு நாடாளுமன்றம்னா டெல்லியில் இருக்க நாடாளுமன்றத்தில் ஆள் உயர வெண்கல சிலை, ஆள் உயரம்னா நம்ம ஆள் உயரம்னா ஒரு ஆள் உயரம் இருக்க ஒரு வெண்கல சிலை நிறுவியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். தமிழ்நாடு அரசு வந்து 3ஆவதாக ஒரு கப்பல் வாங்குறாங்க. அந்த கப்பலுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது கப்பலுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. 1976 அவர் இறந்த அடுத்த வருடம் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. இவருடைய பிறந்த நாளை தான் வந்து கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அது எப்போ இருந்ததுன்னா 2006 முதல் 2006லேருந்து அது கொண்டாடுறோம். ஓகேங்களா. மதுரை பல்கலைக்கழகத்தை பேர் மாற்றம் செய்கிறாங்க 1977. என்ன பேர் மாற்றம் செய்கிறாங்கன்னா காமராஜ் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஓகேங்களா. காமராஜோட சிறப்பு பெயர் வந்து கருப்பு காந்தி, கர்ம வீரர், தீர்க்கதரிசி, தன்னலமற்ற வீரர், பிரஜாபந்த் அப்படின்னா மக்களின் நண்பர். அடுத்தது ஏழை பங்காளன், கிங் மேக்கர், கல்வி கண் திறந்தவர், தலைவர்களை உருவாக்குபவர், இப்படின்ட்டு அவருக்கு 9 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேனாம்பேட்டையில் காமராஜ் அரங்கம்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்தை கட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில் அவர் இறந்த 2/10/2000 அன்னைக்கு வந்து மணிமண்டபம் ஒன்று திறந்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 2 அன்னைக்கு 2000 கன்னியாகுமரியில் மணிமண்டபம் ஒன்று திறந்துருக்காங்க. மெரினாவில் இவருக்கு சிலை வச்சுருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர்ன்ற பெயர் சூட்டி சிறப்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி சென்னையில் வாழ்ந்த ஒரு வீட்டையும் விருதுநகரில் வாழ்ந்த ஒரு வீட்டையும் அரசுடைமையாக்கப்பட்டு அவரோட பேர்லேயே வந்து நினைவில்லமாக இப்போ வச்சுருக்காங்க. இதுதான் காமராஜருக்கான இருக்க கண்டென்ட்டு. பார்ட் 1ல் ஒரு முக்கால்வாசி முடிச்சிருப்போம். இது பார்ட் 2ல் இருக்க கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்டு. அவ்வளோதான் காமராஜர் பற்றியான 6th to 12th இருக்க காமராஜ் பற்றிய கண்டென்ட் இது தான். அவுட் சோர்ஸ் குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 1 படிக்கிறவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு படிக்கணும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட் போதும். ஓகேங்களா. தேங்க்யூ.